வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோலைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. 2026 புத்தாண்டு ராசி பலன்கள். நீங்கள் எந்த ராசி, எந்த நட்சத்திரம், எந்த வயசில் இருக்கிறீங்க, அந்த வயசுக்கு என்ன தசை நடக்குது, அதாவது 16 வயசுலேருந்து 95 வயசு வரைக்கும் உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குதோ அந்த தசா புத்தி நடக்கக்கூடிய கிரகத்துக்கு இந்த 2026 கோச்சார கிரகங்கள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும், 12 ராசிகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வயதினருக்கும் தனித்தனி தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. விருச்சிக ராசி, சந்திர தசை. விருச்சிக ராசியில் சந்திர தசை நடக்கக்கூடிய நபர்கள் இந்த சந்திர தசை எப்படி இருக்கும், இந்த ஆண்டில் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். அதுலேயும் நிறைய பார்த்தீங்கன்னாக்கா சந்திர தசையில், ஏன்னா சந்திரன் இதில் நீசம், இந்த ராசியிலேருந்து தான் தசை பண்ணுற மாதிரி. இது பெரும்பாலும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும், நிறைய உங்களுக்கு வேலை ரீதியாக, தொழில் ரீதியாக பாதிக்கப்பட்ட நபர்கள், சந்திர தசையால் பாதிக்கப்பட்ட நபர்கள், இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சி இந்த ஆண்டில். ஏன்னா இந்த வீட்டில் தசை நடத்தக்கூடிய கிரகம் இப்போ 3 நட்சத்திரத்தில் இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், வேற ஒரு தசையாக இருந்தால் அது அங்கே இருந்தா இங்கே இருந்தா அப்படின்னு சொல்லிடலாம் அதுக்கு. ஆனால் சந்திர தசைக்கு மட்டுமே இப்போ என்ன நட்சத்திரம் சொல்கிறனோ, என்ன நட்சத்திரமோ நீங்கள் அந்த நட்சத்திரத்திலிருந்து தான் தசை பண்ணுவார். விசாக நட்சத்திரத்தில்னாக்கா விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு குருவுடைய நட்சத்திரத்திலிருந்து தசை பண்ணுறது, அனுச நட்சத்திரம்னா சனியோட நட்சத்திரத்திலிருந்து தசை பண்ணுறது, கேட்டை நட்சத்திரம்னாக்கா கேட்டை நட்சத்திரத்திலிருந்து தசை பண்ணுவார் இந்த சந்திர பகவான். இது எப்படி இருக்கும்? ஏன்னா இந்த வீட்டை குருடைய பயிற்சிக்கு பிறகு, அதாவது ஜூன் மாசத்துக்கு பிறகு குருடைய பார்வை இந்த ராசிக்கு பதிவு போகுது. இப்போ தசா நடத்தக்கூடிய சந்திர பகவானையே இந்த குரு பகவான் பார்க்கறது, உச்ச குரு பார்க்கறது அவ்வளோ பெரிய மாற்றங்களை கொடுக்கும். இது எந்த வயசுல வரும்? 3 நட்சத்திரக்காரர்களுக்கும், விசாக நட்சத்திரம், அனுச நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு 72 வயசுல இருந்து 82 வயசு வரைக்கும் வரும், பின்னாடி வயசான காலத்துல வரக்கூடிய தசை. அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி இருப்புக்கள் 19 வருடம் சனியுடைய தசை அப்படின்னாக்கா, இப்போ 16 வருடம் முதல் பாதத்தில் இருந்தீங்கன்னு வச்சிங்களேன், 16 + 17 புதன் தசை அப்படின்னாக்கா 33. 33க்கு பிறகு கேது 7 வருஷம் 40. அதன் பிறகு 20 வருடங்கள் சுக்கிர தசை 60. அப்போ 66 வயசு வரைக்கும் சூரிய தசை. அப்போ 66 வயசுலேருந்து 76 வயசு வரைக்கும் அனுச நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த சந்திரமகா தசை அப்படிங்கிறது வரும். சென்ட்ரு பகுதியில் இருக்கிறீங்க, 10 வருடங்கள் தசாபுத்தி இருப்புகள் இருக்கு. 10 + 17 புதன் தசை அப்படின்னா 27. 27க்கு பிறகு 7 வருடங்கள் கேது தசை 34. 54 வரைக்கும் சுக்கிர தசை வந்துடும், அதாவது 20 வருடங்கள். 54லேருந்து 60 வரைக்கும் சூரிய தசை வரும். இப்போ 60லேருந்து 70 வரைக்கும் வரும். அப்போ சென்ட்ரு பகுதியில் இருக்கிறவங்களுக்கு 2 பாதம் 3ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 60 to 70 இந்த சந்திரமகா தசை அப்படிங்கிறது வரும். 4ஆம் பாதத்தில் இருக்கிறீங்க, 3 வருடங்கள் தசாபுத்தி இருப்புகள் இருக்குனாக்கா 3 + 17னாக்கா 20 வயசு வரைக்கும் புதன் தசை வந்துடும். 20 to 27 கேது, 27லேருந்து 47 வரைக்கும் சுக்கிரன், 47லேருந்து 53 வரைக்கும் சூரியன். அப்போ 53லேருந்து 63 வயசு வரைக்கும் இந்த சந்திரமகா தசை அப்படிங்கிறது வரும். 1 வருஷம் முன்ன பின்ன வரலாம், உங்க சுய ஜாதக தசாபுத்தி இருப்பை பொறுத்து. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் பாதத்தில் இருக்கிறீங்க, இப்போ 17 வருடங்கள்னாக்கா 15 வருடங்கள் எடுத்துக்கலாம். 15 + 7 22. 22 வயசு வரைக்கும் கேது வந்துடும். 42 வரைக்கும் சுக்கிரன் வரும், 48 வரைக்கும் சூரியன் வரும். அப்போ 48லேருந்து 58 வரைக்கும் இந்த சந்திர பகவான் தசை அப்படிங்கிறது வரும். இது கேட்டை நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு. சென்டரில் இருக்கிறவங்களுக்கு 10 வருடம் தசாபுத்தி இருப்பு இருக்குன்னாக்கா 10 + 7 17. 17 வயசுக்கு பிறகு சுக்கிர தசை அப்படிங்கிறது 37 வரைக்கும். அதன் பிறகு 6 வருடங்கள்னாக்கா 43 வரைக்கும் வந்துடுது சூரிய தசை. அப்போ 43லேருந்து 53 வரைக்கும் இந்த சந்திரமகா தசை அப்படிங்கிறது வருது. 4ஆம் பாதத்தில் இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ 3 வருடங்கள் தசாபுத்தி இருப்புகள் எடுத்துட்டா 7 வருடங்கள் பிறகு கேது, அப்போ 10 வயசு வரைக்கும் வந்துதுங்களா. 10 + 20னாக்கா 30. 30 வயசு வரைக்கும் சுக்கிரன், 30 to 36 சூரியன். அப்போ 35 வயசுக்கு மேலே உங்கள் சுய ஜாதக தசாபுத்தி இருப்பை பொறுத்து இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் 82 வயசு வரைக்கும் இந்த சந்திர தசை அப்படிங்கிறது வருது. அதாவது கேட்டை நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல இருந்து 36 வயசுல ஆரம்பிக்கும். கேட்டை நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல இருக்காங்கனாக்கா 35 வயசு 36 வயசுல ஆரம்பிக்கும். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் வரைக்கும் அப்படியே உல்டாவா
பார்த்தோம்னாக்கா 82 வயசு வரைக்கும் இந்த சந்திர தசை அப்படிங்கிறது நடக்கும். இதை சொல்லி முடிக்கிறதுக்கே 4 நிமிஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. ஏன்னா ஒரு சில பேர் வந்து குழப்பமா இருக்கிறாங்க, இதுல வந்து தசா புத்தி கரெக்டா வரல அப்படின்ட்டு. அதனால தான் நான் எல்லாத்துக்கும் தெளிவா சொல்றதுக்கே 4 நிமிஷம் ஆகிப்போச்சு. இப்ப சந்திர தசை 35 வயசுக்கு மேலேயே ஒரு கரெக்டா ஒரு செட்டில் ஆகிற வயசு, பின்னாடி வந்து வயதான காலம், அது 82 வரைக்கும். இது என்னன்னா, இப்ப வேலையில இருக்கிறீங்க, எந்த வயசுல இருந்தாலும் சரி, வேலையில மனசளவுல நிறைய பாதிக்கப்பட்டிருப்பீங்க. ஏன்னா சந்திர தசை இல்லையா, சந்திரன் நீசம். எவ்வளவு பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய தசையா இருந்தாலும், இப்ப நீசபங்க ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய தசையா இருந்தா கூட மைண்ட் கொஞ்சம் பாதிச்சிருக்கும், மனசை நிறைய பாதிக்கப்பட்டிருக்கும். ஏதோ ஒரு வகையில வந்து அந்த சந்திர தசை ஆரம்பிச்சதுலேருந்தே நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஒரு பிரச்சனை இல்லைன்னா கூட நிறைய பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்கும். நிம்மதியே இல்லாத மாதிரிலாம் ஒரு சில பேருக்கு இருக்கும். இது பெரும்பாலும் 10 வருடங்கள் தசை. முதல் 5 வருஷம், பின்னாடி 5 வருஷம், 10 வருஷம். இப்போ வேலையில இருக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்க லக்னத்தை பொறுத்து இதுல நிறைய இருக்கு, நிறைய வந்து சுய ஜாதகம் தான் சொல்லணும். இந்த ராசிக்கு யோகம் செய்யக்கூடியவர் சந்திர பகவான், பாகிஸ்தானாதிபதி. ஆனால் பாகிஸ்தானத்துக்கு வந்து அந்த பாகிஸ்தானாதிபதி நீசமாச்சுன்னா நல்லது கிடையாது. அந்த தசை வந்து நீசமாகி தசை பண்ற மாதிரி இந்த ராசிக்கு, ஜென்ம ராசிக்கு. இப்ப செவ்வாயும் சந்திரனும் பரிவர்த்தனை ஆயிட்டான்னு வச்சுங்களேன், உங்களுக்கு சிறப்பு ஒண்ணு. இன்னொன்னு நீசபங்க ராஜயோகத்துல இந்த வீடு கொடுத்த கிரகம் ஒண்ணு பார்வையில் இருந்தாலும், ஏன்னா நீசம் பெற்ற கிரகம் இல்லையா, பார்வையில் இருந்தாலோ இல்ல கூடவே இருந்தாலோ இந்த தசை நல்லா இருக்கும். வேற ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா பரிவர்த்தனை கிரகங்கள், ஏதோ ஒரு கிரகங்கள் பரிவர்த்தனை ஆயிருக்கும். அது வந்து சுக்கிரன் சரியா இருக்கலாம், இல்ல செவ்வாயும் சனியா இருக்கலாம், அதே மாதிரி சூரியனும் சனியா இருக்கலாம், வேற ஏதோ ஒரு கிரகங்கள் குரு சனி என்ன மாதிரியான கிரகங்கள் பரிவர்த்தனை ஆயிருந்தாலும் அவங்களுக்கு சந்திர தசை அப்படிங்கிறது நல்லா இருக்கும். பரிவர்த்தனை மட்டும் ஏதோ ஒண்ணுத்துல அமைஞ்சிடணும் உங்க சுய ஜாதகத்துல. அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு சிறப்பு. வேலை ரீதியா நல்ல ஒரு மாற்றங்கள். கடந்த 3 வருஷமா நிறைய கஷ்டப்பட்டு வரீங்க, அதாவது விருச்சிக ராசியில இருக்கிறவங்க நிறைய பேருக்கு வந்து சொல்ல முடியாத துயரங்கள். குரு பயிற்சி வருது, அதை கொடுக்கும் இதை கொடுக்கும், உங்களுக்கு என்னென்னமோ கொடுக்க போறாருன்னு சொல்லியிருக்கலாம். 2023க்கு பிறகு சனி பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்கு, அதுலயும் 7.5 சனி விடுதலையான பிறகு உங்களுக்கு சனி வந்து நல்ல அமைப்புல இருக்காது, அதை கொடுப்பாரு இது கொடுப்பாருன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா எதுவுமே நடக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? கோச்சாரத்துல குரு சரியில்லை. பொருளாதாரத்தை தரக்கூடிய கிரகம்னா 2ஆம் இடம் 5ஆம் இடம் இந்த குரு பகவான் தான் மெயினா சுப கிரகம். முழுமையான சுப பலம் கொண்டவர் இந்த குரு பகவான். உங்க சுய ஜாதகத்துல இந்த குரு பாதிக்கப்பட்டிருந்தால் 2023ல 6ஆம் இடத்துக்கு வரும்போதுல இருந்தே 23, 24, 25 வரைக்கும் மொத்தமா மோசமாயிருப்பீங்க. இதுல தசையும் நீச தசை, நீசம் பெற்ற கிரகத்தோட தசை. இந்த வீட்டதிபதியும் அவருக்கு மறைவு ஸ்தானத்துல இருந்தா ரொம்ப மோசமா பாதிக்கப்பட்டிருக்கு. இதுவே நிறைய இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த நட்சத்திராதிபதி, இப்ப விசாக நட்சத்திரத்துல இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு தப்பிக்கலாம், ஏன்னா குருவுடைய நட்சத்திரம் அப்படின்றதுனால. இது வந்து இந்த ராசிக்கு யோகாதிபதி நட்சத்திரம். உங்களுக்கு வந்து இந்த மார்ச் மாசத்துல இருந்து சூப்பரா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் வருஷம் பிறக்கும் போதே நல்லா இருக்கும். இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையா இருக்கும். வருஷம் பிறந்த உடனே விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லா இருக்கும். சந்திரதசையில நிறைய பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு, தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு சரி, வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு சரி, ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்த்தா ப்ரொமோஷன் கிடைக்கும், வேலை மாற்றங்கள் கிடைக்கும், வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலையா இருந்தாலும் சரி, இல்லை எங்க இருந்தாலும் சரி. இப்ப 72லேருந்து 82 வரைக்கும் எடுத்திருக்கிறேன். அவங்கெல்லாம் வந்து உடல்நிலையால் பாதிக்கப்பட்டிருந்தா, நிறைய மைண்ட் ரீதியா பாதிக்கப்பட்டதா, எல்லாருக்குமே ரிலீஃப் ஆகும், நல்லா இருக்கும். மருத்துவ செலவு கம்மியாகும், உடல்நிலையில் எப்படியாப்பட்ட நோயா இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்து தீர்வுக்கு வரும். இது மாதிரி இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா குருவுடைய பார்வை வந்து சிறப்பா இருக்கு விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு. இப்போ வந்து அவங்க விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு எதுவுமே கிடையாது. 2026ல ஆரம்பத்துல இருந்தே உங்களுக்கு சிறப்பு. அதே மாதிரி அனுச நட்சத்திரம் முதல் பாதம் 2ஆம் பாதத்துல இருக்கிறவங்களுக்கு மார்ச் மாசத்துல இருந்து நல்லா இருக்கும். மார்ச் மாசத்துல இருந்தே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு அபரிவிதமான வளர்ச்சி. இன்னொன்னு சனியுடைய நட்சத்திரம் இது. இந்த நட்சத்திராதிபதி உங்க சுய ஜாதகத்துல நல்லா இருக்கணும், நல்ல சுபத்துவமா இருக்கணும். ஏன்னா யோகாதிபதி நட்சத்திரம் கிடையாது, இது அவயோகம் செய்யக்கூடிய நட்சத்திரம். வேற லக்னமா இருந்து அந்த லக்னத்துக்கு சனி பகவான் யோகராக வந்தால், அந்த லக்னத்துக்கு சுபத்துவம் பெற்றிருந்தால், அந்த லக்னத்துக்கு யோகம் செய்யக்கூடிய நட்சத்திரத்துல இருந்துச்சுனாக்கா இப்ப நல்லா இருக்கும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு சந்திரதசையில நல்லா இருக்கிறவங்க இன்னும் சூப்பரா இருப்பாங்க. கஷ்டப்படுறவங்க வந்து இப்போ அந்த மார்ச் மாசத்துல இருந்தே உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னொன்னு, இந்த அவயோகம் செய்யக்கூடிய நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் இருக்கு இல்லையா, இந்த நட்சத்திராதிபதி பாதிக்கப்பட்டு இருந்தால் பாவகரக சேர்க்கை, அது மாதிரி, அதாவது ராகு கேதுவோட சேர்றது, அது மாதிரி 6, 8, 12 மறையிறது, இது மாதிரி. இப்போ தொழில் ரீதியா நிறைய பாதிக்கப்பட்டிருப்பீங்க, தொழில் ரீதியா நிறைய வளர்ச்சி இல்லாமல் இருப்பீங்க. 2023க்கு பிறகு நிறைய உங்களுக்கு கஷ்டத்தை அதிகமாக கொடுத்துருக்கும்.
இது மாதிரியான நபர்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இருந்தாலும் இந்த முதல் 5 வருஷம் பின்னாடி 5 வருஷம் சொல்லியிருக்கு இல்லையா? முதல் 5 வருஷம் அப்படின்னாக்கா, இந்த சனி புத்திக்கு முன்னாடி ஒரு 5 வருஷம் ஓரளவுக்கு பாதிக்கப்பட்டிருந்தா, சனி புத்திக்கு பின்னாடி உங்களுக்கு நல்லா இருக்கும். அப்போ அவர் லக்னத்துக்கு யோகரா இருக்காருன்னு அர்த்தம். அப்போ பின்னாடி வரக்கூடிய 5 வருஷங்கள் அப்படிங்கிறது சனி புத்தி பிறகு புதன் புத்தி, கேது புத்தி எல்லாமே உங்களுக்கு சிறப்பு. வேற லக்னமா இருந்தா, அந்த லக்னம் சனிக்கு நட்பு கிரக லக்னமா இருந்தா, பின்னாடி வரக்கூடிய 5 வருஷம் உங்களுக்கு நல்லா இருக்கும். பின்னாடி இருக்கக்கூடிய 5 வருடத்திலேயே நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னாக்கா, நீங்க கஷ்டப்பட்டுன்னு இருக்கீங்க அப்படின்னாக்கா, இப்ப இந்த சந்திர தசை முடியிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அது வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு, தொழில் ரீதியா, வேலை வாய்ப்பு ரீதியா. அப்போ முதலீடு போடுறதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. வேலையில கொஞ்சம் எதிர்பார்ப்புகளை கம்மி பண்ணுங்க. எது நடந்தாலும் சரி அனுசரிச்சு போயிடுங்க. இப்போ முன்னாடி இருக்கக்கூடிய 5 வருடத்துல நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னாக்கா, பின்னாடி இருக்கக்கூடிய 5 வருஷம் இருக்கு இல்லையா, அது கண்டிப்பா உங்களை காப்பாற்றும், நல்லா இருக்கும். அது உங்களுக்கு சிறப்பு. இந்த குரு பயிற்சிக்கு பிறகு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். இதே கேட்டை நட்சத்திரத்துல இருக்கீங்கன்னா, இது அஷ்டமாதிபதி நட்சத்திரம். இதுல இருக்கிறவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். சந்திர தசையில நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. சந்திர தசையில நிறைய கஷ்டங்கள் அனுபவிப்பீங்க. அதாவது அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. நீங்க நெகட்டிவா சொல்றேன்னு நினைக்காதீங்க. தொழில் செய்யக்கூடிய நபர்கள் நிறைய முதலீடுகளை கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. இன்னொன்று, வேலை செய்யறவங்க வந்து எதிர்பார்ப்புகளை கம்மி பண்ணுங்க. ஏன்னா அஷ்டமாதிபதி நட்சத்திரம் இல்லையா இந்த ராசிக்கு. ஏன்னா சந்திரனுக்கும் இவர் நன்மை செய்ய மாட்டார், சந்திரனோட வீட்டுக்கு நன்மை செய்ய மாட்டார், அந்த பாக்கியஸ்தானத்துக்கு இவர் நன்மை செய்யக்கூடிய அமைப்புல வரமாட்டார். விரையாதிபதி 3 குடைய கிரகம், நிறைய மனசஞ்சலங்களை கொடுத்து கொண்டே இருக்கும். இது இளம் வயதுல வரக்கூடிய தசை, சந்திர தசை அப்படிங்கிறது நிறைய மைண்ட் ரீதியா பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அதாவது கணக்கு பார்த்தீங்கன்னாக்கா 35 வயசுக்கு மேலேயே வரும் இல்லையா, இளம் வயதுல வரக்கூடிய தசை அப்படிங்கிறதுனால. இப்போ வேலை வாய்ப்பெல்லாம் அப்படி போயிட்டு இருந்ததுன்னா பரவாயில்ல, எல்லாத்துலேயுமே அனுசரிச்சு போங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல. ஆனால் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை தேடினீங்கன்னா கிடைக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை, சந்திர தசை இல்லையா, நீர் சம்மந்தப்பட்ட நீர்நிலைகளை கடந்து போய் வேலை பார்க்கக்கூடிய இடம், அது மாதிரிலாம் உங்களுக்கு நல்ல சிறப்பான ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட கம்பெனி, வெளிநாடு சம்மந்தப்பட்ட வருமானம், இந்த டாலர் வருமானம்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். எது இருந்தாலும் சரி, எது எப்படி இருந்தாலும் சரி, மார்ச் மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. மார்ச் மாதத்துக்கு அப்புறம் தான் அந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திர தசை நடக்கிறவங்களுக்கு எது எப்படியோ உங்களுக்கு என்னென்னலாம் பிரச்சனை இருக்கோ அத்தனை பிரச்சனைகளும் சால்வ் ஆகும். பணம் வரும். மெயினாக உங்களுக்கு கொடுத்த பணம் லாக்காக இருந்ததுன்னா, எங்கன்னா வராத பணம் வந்து சேரும். நிறைய சந்தோஷங்களை அனுபவிக்க போறீங்க சந்திர தசையில. அதாவது ஈஸியாக ஏமாத்தலாம் இவங்களா, அது மாதிரி இருக்கும். இந்த கேட்டை நட்சத்திரம்லாம் சொல்லவே தேவையில்ல, ஈஸியாக ஏமாறுவாங்க. அன்புக்கு அடிமை. அன்பு வந்து நல்லவங்கள தெரியாது, கெட்டவங்களும் தெரியாது, அன்பை வச்சுட்டு ஏமாறுவாங்க. அது மாதிரிலாம் இருக்கிறாங்க. அது மாதிரிலாம் ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். நீங்கள் கவலைப்படாதீங்க. நல்ல ஒரு உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கு, நல்ல ஒரு லைஃப் அமைய போகுது. இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திர தசை நடக்கிறவங்க, சந்திர தசை உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை இந்த மார்ச் மாசத்துக்கு பிறகு, அதாவது இந்த 2026ங்கிறது நல்ல ஒரு ஏற்றங்களை கொடுக்கும். நன்றி.